மச்சான் நம்மள சாச்சு புட்டாங்க மச்சான். இப்படி வந்து ஸ்ரீலங்கா பாகிஸ்தானை பார்த்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு நடந்த ட்ரை சீரிஸ் ஃபைனல் மேட்ச்ல பாகிஸ்தான் ஸ்ரீலங்காவை அடிச்சு தோச்சு விட்டாங்க. இன்னைக்கு ஸ்ரீலங்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த T20 மேட்ச்ல பாகிஸ்தான் தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. சரி, ஸ்ரீலங்காவோட பேட்டிங் நல்லா இருக்கும், பத்தும் நிசங்காவும் கமில் மிசராவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் பத்தும் நிசங்கா இருந்துக்கிட்டு சாயின்ஸ் ஆஃப்ரிதியோட பாலில் போல்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கமில் மிசராவும் குசால் மெண்டிஸும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை தாங்க வந்து போட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே 11வது ஓவர்லே 80 ரன்னுக்கு மேலே வந்து போயிடுச்சு. அப்படியே அவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும்னு நினைக்கும் போது அப்போதாங்க குசால் மெண்டிஸ் முகமது நவாஸோட பாலில் வந்து அவுட் ஆனார். அதுக்கப்புறம் சரி, கமில் மிஸ்ரா இருக்கார்ல, இவர் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு நினைக்கும் போது இவரும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடித்து அசத்தினாருங்க. இவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது கமில் மிஸ்ரா அவுட் ஆனாருங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு எப்படி விக்கெட் போச்சுன்னே தெரிலங்க. மாற்றி மாற்றி சீட்டுக்கட்டு மாதிரி விக்கெட் போக வந்து ஆரம்பிச்சிருச்சு. குசால் பெரரா, ரத்னயாக்கா, அதுக்கப்புறம் ஹசரங்கா, சனாக்கான்னு சொல்லிட்டு எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே சிங்கிள் டிஜிட்ல வர நடையக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால இன்னைக்கு ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமா 114 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்த அளவுக்கு ஸ்ரீலங்காவை ஆல் அவுட் பண்ணதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாயின்ஸ் ஆஃப்ரிதியும் முகமது நவாஸும் தாங்க. ஏன்னா 2 பேருமே சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மாற்றி மாற்றி விக்கெட் எடுத்தாங்க. இவங்க 2 பேருமே ஆளுக்கு 3 விக்கெட் எடுத்து பட்டை கிளப்பியிருக்காருங்க. இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தனால தான் ஸ்ரீலங்காவை இவ்வளோ கம்மியான ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சு. இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் பவுலர்ஸ் ஓவராலாக நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. இதனால தான் ஸ்ரீலங்கா இவ்வளோ கம்மியான ரன்னுக்கே கண்ட்ரோல் ஆகிட்டாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு பாகிஸ்தான் எத்தனை ஓவரில் மேட்ச் முடிக்க போகிறாங்களோ, இன்னைக்கு மேட்ச் வேகமாக முடிய போகுது அப்படின்னு தாங்க நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கு தகுந்தாப்புல ஃபர்ஹானும் சாயிம் ஆயிபும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. சரி, இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது ஈசான் மலிங்கா இருந்துக்கிட்டு ஃபர்ஹானோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் சாயிம் ஆயிபும் பாபர் அசாமும் நல்ல ஒரு இன்னிங்ஸை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒரு கட்டத்தில் வந்து சாயிம் ஆயிப் வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் பாபர் அசாமும் சல்மான் ஆகாவும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி, இவங்க 2 பேரும் சேர்ந்தாது மேட்சை வேகமாக முடிச்சிருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அப்போ தாங்க ரத்னயாக்கே வந்துட்டு இந்த மேட்சை வின் பண்ணனா கூட பரவாயில்ல, நான் அடுத்தடுத்து விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து சல்மான் ஆகாவோட விக்கெட் எடுத்தாரு. இவரோட அடுத்த ஓவரில் ஃபக்கர் ஜமானோட விக்கெட்டே வந்து எடுத்தாருங்க. நீங்கள் என்னதான் விக்கெட் எடுத்தாலும் நான் இருக்கேன்ப்பா, நான் எப்படியாவது மேட்சை வின் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபர் அசாம் கடைசி வரைக்கும் நின்று இந்த மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துட்டாருங்க. இதனால பாகிஸ்தான் இந்த மேட்சை வந்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மேட்சை பாகிஸ்தான் வின் பண்ணது மூலமாக ஃபைனலில் வந்து ரொம்ப அழகாக ஸ்ரீலங்கா வந்து வீழ்த்திட்டாங்க. உண்மையிலே ஸ்ரீலங்கா இந்த மேட்ச்சில் தோத்தது கூட பரவாயில்ல, ஆனால் இவ்வளோ மோசமாக தோத்தது தான் எல்லாத்துக்குமே ஆச்சரியமாகி போயிடுச்சுங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா இந்த ஃபைனலுக்கு வந்ததே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து வந்தாங்க. ஏன்னா பாகிஸ்தான் கூட இதுக்கு முன்னாடியே வந்து தோற்றுருந்தாங்க அப்படின்னா அவங்க ஃபைனலுக்கு வந்திருக்க மாட்டாங்க, ஜிம்பாப்வே தான் வந்திருப்பாங்க. ஆனால் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஃபைனலுக்கு வந்துமே கூட நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்காம இவ்வளோ மோசமாக தோத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்பவே கவலையாக வந்திருக்குங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா மாற்றி மாற்றி பாகிஸ்தான் கிட்ட தொடர்ந்து சர்க்கிளை சந்திச்சுட்டு வந்துட்டே இருக்காங்க. ஓடிஐ சீரீஸ்லேயும் ஒயிட் வாஷ் ஆனாங்க, இப்போ வந்து ட்ரை சீரீஸ்லேயும் வந்து தோத்துட்டாங்க. இனிமேலா ஸ்ரீலங்கா ஒரு உருப்படியான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.